வணக்கம் நண்பர்களே. சில ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பிரைவசியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஆப்ஸு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்காக வந்து நம்ம லாக் செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேட்டர்ன் லாக் அல்லது பின் லாக் போட்டோம்னா தான் அந்த அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகும். சில அப்ளிகேஷன் வந்து நம்ம ஹைட் பண்ணி வைக்கவும் நினைப்போம். ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. மேக்ஸிமம் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து அது கரெக்டாக ஒர்க் ஆகிறதில்ல. இந்த வீடியோவில் இன்ஸ்டால் பண்ண ஒரு அப்ளிகேஷனை எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட மொபைலில் அபெக்ஸ் லான்ச்சர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது வந்து ஒரு லான்ச்சர் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆப்பை ஹைட் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 4.3 ரேட்டிங்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி என் மொபைலில் இருக்கிற ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் நான் வந்து ஹைட் பண்ண போகிறேன். ஸோ எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு அஃபெக்ட்ஸ் லான்ச்சர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் அஃபெக்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த லான்ச்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ்புக் ஆப்பும் வாட்ஸ்அப் அப்ளிகேஷனும் ரெண்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து இங்கே இருக்கிற அஃபெக்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் ட்ராயர் செட்டிங்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஹைட் ஆப் செலக்ட் பண்ணுங்கள். இப்போது உங்கள் மொபைலில் இருக்கிற எந்த அப்ளிகேஷன் வந்து ஹைட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஃபேஸ்புக் செலக்ட் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து ஃபேஸ்புக் ஆப் டிஸ்பிளே ஆகலை. அதே மாதிரி வாட்ஸ்அப் அப்ளிகேஷனும் டிஸ்பிளே ஆகலை. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஹைடாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அஃபெக்ட்ஸ் லான்ச்சரில் மட்டும்தான் ஹைடாக இருக்கும். நார்மல் லான்ச்சரில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ ஹைடான ஆப்பை வந்து எப்படி திரும்ப டிஸ்பிளே ஆக வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி அஃபெக்ட் செட்டிங்ஸே போங்க. அதில் ட்ராயர் செட்டிங்ஸில் ஹைட் ஆப்ஸ் அப்படிங்க செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எந்தெந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஹைட் பண்ணது ரிமூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனை வந்து அன்டிக் பண்ணிடுங்க. நான் வந்து ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் இப்போ அன்டிக் பண்ணிட்டேன். சேவ் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம மெனு போய் பார்ப்போம். இப்போ மெனுவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆப் டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி வாட்ஸ்அப் அப்ளிகேஷனும் டிஸ்பிளே ஆகுது. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் எந்த ஆப்பை வந்து ஹை ப்ரைவசியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது எந்த ஆப் வந்து ஹைடில் இருக்குது அப்படிங்கிறத. இந்த அப்ளிகேஷன் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்க ஆண்ட்ராய்டு ஆப்ஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி நண்பர்களே.